ஹலோ, குட் மார்னிங். பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், மாறாதவர். அவருடைய வார்த்தை நம்மளை கைவிடாத வார்த்தை, நம்மை வழி நடத்துகிற வார்த்தை, நமக்கு தேவையான காரியங்களை சரியான நேரத்திலே சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையை கொண்டு தேவன் இன்றைக்கும் வழி நடத்தி செல்வார். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன். கர்த்தர் உங்களுடைய துணையாக இருக்கிறார். அவர் துணை செய்கிறவராக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. உங்களுக்கு எதிரே வருகிற பிரச்சனைகளையும் சவாலான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார், உதவி செய்வார். எந்த இடமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லா விதத்திலையும் எல்லா நேரத்திலையும் உங்களுக்காக உதவி செய்ய போகிறார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இன்றைக்கும் அந்த உதவி, அந்த துணை நம்மளுக்கு இருக்கிறது. இந்த வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் முகத்தை கிறிஸ்துவை போல் ஆக்கினேன் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய சிலுவையை எதிர்கொண்டார், பிதாவாகிய தேவன் தன்னோடு கூட இருக்கிறார், அவருக்கு உதவி செய்ய போகிறார், துணை செய்ய போகிறார். அவருடைய முகம் வெட்கம் அடைவதில்லை என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆகவே அவருடைய முகம் நம்பிக்கையினால் நிறைந்திருந்தது. நம்பிக்கையாக அவருடைய முகத்தை அவர் மாற்றிக்கொண்டார் கிறிஸ்து. அப்படித்தான் நீங்களும் நானும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்பிக்கையாக நம்முடைய முகத்தை மாற்ற வேண்டும். கிறிஸ்துவை போல் என் முகத்தை ஆக்கினேன், கற்பாரையை போல் ஆக்கினேன் என்பதற்கு இது அர்த்தமாயிருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் இந்த நாளிலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த மாதிரி சவால்களை எல்லாம் எதிர்கொள்கிறீங்களோ, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பார்க்குறீங்களோ, புது புது காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோன்றி கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தேவையான துணையை, உதவியை தேவன் உங்களுக்கு தருவார். ஆகவே உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவது கிடையாது, நீங்கள் வெட்கம் அடைய போவது கிடையாது என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இன்றைக்கு ஏற்பட வேண்டும். உங்கள் முகத்தை கிறிஸ்துவை போல் மாற்றிக்கொள்ளுங்கள், கற்பாரையை போல மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன துன்பம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் நாம் அசைய போவதில்லை, வெட்கம் அடைய போவதில்லை என்பதுதான் ரிசல்ட். ஆகவே அந்த ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய தோற்றம் இருக்கணும், நம்முடைய நடக்கை இருக்கணும், நம்முடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி நிறைந்த நாள் ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிறார். உங்களுக்கு துணை நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் துணை தேவைப்படுகிறதோ அவர் இருக்க போகிறார். ஆகவே நீங்கள் தைரியத்தோடு, நம்பிக்கையோடு இருக்கும்படிக்கு இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க.